ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ நான் லாஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ராடே ஸ்டாக் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன இருக்குது என்னன்னு பார்த்துட்டு ஸோ நாளைக்கான ஸ்டாக்குமே பார்ப்போம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் பவர் கிரிட் கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகும். இது நீங்கள் இன்ட்ராடேவும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்விங்காகவும் யூஸ் பண்ணுங்கள், எப்படினாலும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். பொசிஷனலாகவும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேம் எக்ஸாக்டாக இங்கே ட்ரிகர் ஆகி ஸோ லிக்விடிட்டி இல்லாத என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். லிக்விடிட்டி இல்லைனா கண்டிப்பாக ஆர்டர் பிளாக்கு ஸ்வைப் ஆகும். ஓகே, ஒரு 1% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் இன்னமும் இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5%. ஒரு ஸ்விங்குக்கு ஸ்டாக்கு நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் NTPC சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு 1.5% கிட்ட மார்க்கெட் வந்துச்சு. இதுவுமே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவுமே நீங்கள் பொசிஷனல் ஸ்விங்கு இது மாதிரி வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட ரிட்டர்ன்ஸ் இதுலேயுமே இருக்குது. சேம் நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி நான் SBI லைஃப் நம்ம டெலகிராம் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். SBI லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே நான் சார்ட் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் ஃபாலோ ஆகி ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. சேம் எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட சப்ளைலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. இது SBI லைஃபோட வியூவு. மார்க்கெட் இன்னமும் வரணும், பார்ப்போம். சேம் இந்த டார்கெட் வரைக்கும் வருதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LNT. ஓகேவா, LNT வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரோட சப்ளையில் மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா கீழே டவுன் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கேப் இருக்குது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த டிமாண்ட் வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3366 வரைக்கும் வரதுக்கு LNT பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, சப்ளைக்கு மேலே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது, பார்ப்போம். ஸோ அகைன் இவ்வளோ தூரம் டார்கெட் வருதாங்கிறது 3366 வரைக்கும் LNT வந்தாகணும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ஸ்டாக்ஸு LNT மட்டும்தான். அகைன் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா நான் சொல்லியிருப்பேன் எஸ்டர்டே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்துச்சுன்னா மட்டும் இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எக்ஸாக்டாக நம்ம டெலகிராம் சேனலில் ட்ரிகர் ஆகிறப்போ நான் சொல்லியிருப்பேன் சன்ஃபார்மா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல, செல்லை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஒரு சேனல் பேட்டர்ன் எதனால் பிரேக் அவுட் ஆகுது, ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் எதனால் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம ஸ்மார்ட் பண்ணி கான்செப்டில் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த சேனல் பேட்டர்ன் ஸோ இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனப்போ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் மார்க்கெட் புல்லிஷ் ஆனிச்சு. அதனால தான் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக 9:19க்கு அவாய்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எஸ்டர்டே வீடியோவில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்து செல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால செல் அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்லாம் நான் லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா இன்கேஸ் ஓப்பன் ஆகலைன்னா டெலகிராமில் போயிட்டு நாஸ் கவுன்சில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே கொடுக்குற வியூவு அங்கே லைவ் மார்க்கெட்டில் சில மூமெண்டம் வச்சு சில கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு சில அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபாரஸ்ட்க்கு சார்ட்டுமே இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். மார்க்கெட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி அப்டேட்ஸும் இந்த மாதிரி சார்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, நாளைக்கு LNT இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஒன்று ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் பவர் கிரிட் NTPC ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான பேங்க் நிஃப்டி. ஓகேவா, நாளைக்கான பேங்க் நிஃப்டி நம்ம சேம் எஸ்டர்டே சொல்லியிருந்த அதே ஜோனு தான். ஸ்டில் இது வேலிடாக தான் இருக்குது, இன்னும் ட்ரிகர் ஆகலை. நாளைக்கு இதில் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் போயிட்டு ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா ஃபர்தராக நீங்கள் செல் போங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷில் தான் இருக்குது நிஃப்டி. ஓகேவா, அதனால் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் இங்கே நீங்கள் செல் போங்க. அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஒரே ஒரு ஜோன் மட்டும்தான் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறோம். இந்த 1 ஹவர் ஜோனு, இந்த 50 மினிட்ஸ் ஜோன். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த இடத்துல வரப்பலாம் சில கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும். இந்த ஏரியா இது செல் ஜோன், இது பை ஜோன். ஓகேவா, இது பேங்க் நிஃப்டிக்கு இந்த ஒரே ஒரு வியூ மட்டும்தான். நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இப்போ இருக்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு ஃப்ளிப் ஜோன் தான். பட் ஆனால் வித்தவுட் லிக்விடிட்டி மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ அப்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் நல்ல ஒரு
டர்னிங் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ளிப் ஜோனை உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஆல்ரெடி புல்லிஸ். நான் சொல்லியிருப்பேன், ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் புல்லிஸாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இதுலேருந்தே நான் ரெக்கவரி ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஸோ லிக்விடிட்டி பத்தாமல் இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸுமே எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிருக்கு இந்த லைன்லேருந்து. ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த ஃப்ளிப் ஜோனை உடச்சிட்டு இன்னமும் இந்த கேப்லாம் ஃபில் பண்ணி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நாளைக்கு இந்த ஃப்ளிப் ஜோனுக்கான கன்ஃபர்மேஷன் அண்டு மார்க்கெட் திரும்ப தான் போகிறங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷனும் நாளைக்கு இந்த ஜோன் கிட்ட தான் இருக்குது. பார்க்கும் ஒன்ஸ் இந்த ஜோனை ஸ்வீப் பண்ணிச்சுன்னா அது நம்ம கன்ஃபர்மேஷனாகவும் எடுத்துக்கலாம். அகெயின் மார்க்கெட்டு புல்லிஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் அண்டு இந்த ஆர்டர் பிளாக் ஸ்வீப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் நமக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம பை எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அகெயின் பை என்ட்ரி கொடுக்குதான்ட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் பை எடுக்கலாம். ஸோ நிஃப்டியோட வியூ இதுதான். இந்த ஆர்டர் பிளாக்கை ஸ்வீப் பண்ணணும் அண்டு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும். மறுபடியும் இந்த இடத்துல நம்ம பை ட்ரை பண்ணி இந்த கேப்பு இந்த லிக்விடிட்டிலாம் நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி செட்டப் ப்ராப்பராக இல்லைன்னா அழகாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இன்ட்ராடே பண்ணுங்கள். ஓகேவா, அதில் இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகே இருக்காது. ப்ராப்பராக ஒரு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டுட்டிங்கன்னா இன்கேஸ் ஸ்டாப் லாஸே அடித்தாலும் அடுத்து ஒரு ஸ்வீப் என்ட்ரி கொடுக்குதுன்னா அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா மறுபடியும் எடுக்கலாம். ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் 320க்கு வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களா, ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் ஆர் 1:3 எதாவது ரன் ஆகிட்டு இருக்கா, அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி செட்டப் இல்லைன்னா இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் உங்களுக்கு லெவரேஜ்மே கொடுக்குறாங்க. ஒரு 330க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 330 நீங்கள் ஸ்டாக் வாங்கணும்னு தேவையில்லை. 5 டைம்ஸ் உங்களுக்கு லெவரேஜ் கொடுக்கறதுனால 330யோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 660 கொடுக்க போகுது. அப்போது நீங்கள் ஒரு 10,000க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கினா போதுமானது. ஒரு 10,000க்கு நீங்கள் ஸ்டாக் வாங்கினாலே 660க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் 660க்கு உங்களுக்கு கிடைக்கும். திருத்தர 150 ஸ்டாக் கிட்ட நீங்கள் வாங்கலாம். ஓகேவா, ஒரு 10,000 இருந்தாலே ஓகேவா, ஒரு 10,000 இருந்தாலே நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் வாங்கலாம், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டாக் கிட்ட வாங்கலாம். அப்போது ஒரு இங்கேருந்து ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குது 150 ஸ்டாக்ஸ், இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் ஸ்வீப் என்ட்ரி கொடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் இருக்குது. அப்போது 4 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆனாலே நல்ல ப்ராஃபிட்டுங்கிறது ரன் ஆகும். அதனால் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் செட்டப் இல்லைன்னா அழகாக இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் பீஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். மூமெண்டம் நல்லாவே பக்காவே கொடுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேவா, கோல்டுக்கு நான் வியூ சொல்லிடுறேன். ஸோ ஈரோஸ்டி ஆல்ரெடி நம்மளோட நம்ம டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் கொடுத்துருப்பேன். நம்மளோட சார்ட்டை நான் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். பிஃபோர் சார்ட் ஆல்ரெடி டார்கெட் போயிடுச்சு. எக்ஸாக்டாக நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல் டார்கெட்டுங்கிறது ரீச் ஆனிச்சு. ஈரோஎஸ்டி கோல்டுக்கான வியூ நான் கொடுக்குறேன். அடுத்த ஈரோஎஸ்டி செட்டப் போகிறப்ப நான் மறுபடியும் சார்ட் அப்லோட் பண்ணுறேன். கோல்டோட வியூ வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே வரணும், ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரி ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வருமாங்கிறது தெரியல. அகைன் ஆல்ரெடி இங்கேயே ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு, இங்கேயே ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்துச்சுன்னா ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஸோ எடுத்துச்சுன்னா இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி எக்ஸாக்டாக இந்த லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் கண்டிப்பாக எடுக்கும். 3307க்கு மார்க்கெட் வரும். அதனால் இங்கேயே ஓடி போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ப்ராப்பரான நம்ம ஜோன்கிட்ட என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் கம்மி. ஓகேவா, இந்த ஜோன்கிட்ட என்ட்ரி எடுக்கிறீங்களா, ஸோ 30 பிப்பு 40 பிப்பு அவ்வளோதான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணும், டார்கெட் பெருசாக இருக்கணும். ஓகேவா, சேம் இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணும். மறுபடியும் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் ரீஎன்ட்ரிங்கிறது நீங்கள் எடுக்கலாம். ஸோ லிக்விடிட்டி வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ கோல்டோட அடுத்த ஒரு நல்ல செட்டப் இன்கேஸ் இந்த டிமாண்ட் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம மறுபடியும் பை போகலாம். பை போனோம்ச்சுன்னா அது நல்ல மார்க்கெட்டுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் வரட்டும், அங்கேருந்து வரணும். ஃபர்தராக இதுக்கப்புறம் அடுத்தடுத்த செட்டப்பு நான் ரன்னிங் மார்க்கெட்டில் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இல்லாட்டி நாளைக்கு செஷனில் நான் வியூ பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ஓகேவா, ஐபிஓ ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஓ வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல சூப்பரான ஒரு ஐபிஓ என்எஸ்டிஎல். ஓகேவா, என்எஸ்டிஎல் ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேவா, ப்ரீ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு இண்டிகேஷன் வரும். ஃபோன்பே அண்ட் ஜிபே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்பை. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாட்டு வந்துட்டு 3 குவான்டிட்டியாக போடுங்க. ஓகேவா, அதில் வந்துட்டு குவான்டிட்டி கேட்கும். அதில் 3 ஆஸ்க் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா, பிட் ப்ரைஸாக இருக்கும். அதில் 3 பிட் ப்ரைஸாக நீங்கள் கொடுங்க. அப்போ தான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிளிக் ஆகும். இல்லைனா வீட்டில் வேறு யாராவது புதுசாக டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள்.
உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓங்கிறது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப மஸ்ட்டு. டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுங்கிறது இது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல், பிஎஸ்சி இதெல்லாம் இல்லைனா ஷேர் மார்க்கெட்டே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்எஸ்டிஎல் ஐபிஓ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆஸ் ப்ரைஸில் 3 இது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நியூ டிமாண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் கொடுத்தாலும் கிடைக்கும். 2-3 டிமாண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏஞ்சல் 1, அப்ஸ்ட்ராக்ஸ் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணி வைங்க. ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்எஸ்டிஎல் ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நாளைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ அண்ட் பை.